கற்கண்டு தயாரிக்கும் முறை. கற்கண்டுக்கு பனை மரத்துலேருந்து பதனி எடுக்கிறோம். பதனி எடுத்த பிறகு இதேமாரி காய்க்கிறோம். காய்ச்ச பிறகு ஏதேசம் இந்த பதத்துக்கு கொண்டு வரோம். கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு காணிக்கிறேன். அந்த பதம் பார்த்த கற்கண்டுடைய ஃபைனலை பானையில் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி என்ன செய்கிறோம்னா, மண்ணுக்குள்ளாடி ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பானையில் இந்த லிக்யூடை ஊற்றுறோம். அதாவது பனையுடைய பதம் வந்த பிறகு உள்ள லிக்யூடை இந்த மண்ணுக்குள்ளாடி சுமார் ஒரு 60 நாள் வரை வைத்து விளைய வைக்கிறோம். இது நல்லா விளைஞ்ச பிறகு இதை எடுத்து என்ன பண்ணுறோன்னு காணிக்க. அந்த பானைக்குள்ளாடி இருந்து எடுத்த பனங்கற்கண்டை இதை மாதிரி வெயிலில் காய போடுறோம். வெயிலில் காய போட்ட பிறகு இதை ஒரு வருஷம் காற்று ஈரம் படாமல் இருந்தால் 2 வருஷம் வரை வைக்கலாம். அப்படி லேசாக ஒரு வருஷம் தாண்டின பிறகு லேசாக ஈரப்பதம் எதாவது தெரிஞ்சுன்னா மீண்டும் லைட்டாக வெயில் எடுத்து காய வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு வருடம் என்ன செய்யலாம், வச்சு பயன்படுத்தலாம். இந்த பனங்கற்கண்டு சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. உடம்பு நல்ல எலும்பு வலுவடையும். இருமல் போன்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்க குழந்தைக்கு வர நம்ம அதாவது நிறைய ஆகாரத்துக்கு கூட இந்த பனங்கற்கண்டை சேர்த்து கொடுத்தோம்னா அவங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் போனெல்லாம் சீக்கிரமாக டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆகாமல் இருக்குன்னா பனியை சார்ந்த கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பதநீர், பனங்கிழங்கு, நொங்கு, பனியை சார்ந்த அனைத்தையுமே சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் அதனால் இந்த பனங்கற்கண்டு 100% குவாலிட்டியாட்டு வல்லாரைன்னு சொல்கிற பிராண்டில் நாங்கள் இதை விற்று கொண்டு இருக்கிறோம், சேல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த பனங்கற்கண்டை நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஹோல்சேலாக நாங்கள் சப்ளை பண்ண தயாராக இருக்கிறோம், ரீட்டெயிலாகவும் பண்ண தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு 100% பியூரான பனங்கற்கண்டு வேணும்னா நம்பரில் தொடர்பு கொள்ளவும். 7708533250 7708533250 தருண்.